ஆனால் அரசியலோட நெருக்கத்தில் நம்ம போய் பார்க்கும்போது அந்த பண்புகள் இருக்காது. அப்போ இந்த துறை நமக்கு சம்மந்தப்பட்டது கிடையாது. நான் தலைவர்களை பார்த்து பின்தொடர்னேன், இந்த துறைக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு அதை விட்டுட்டேன். நான் ஐயா கிட்ட வந்தேன். நான் கடவுள் மறுப்பு ஆளுன்னா நான் நான்வெஜ் சாப்பிட்ருக்கேன். பார்க்க எனக்கு ஒரு உண்மை புரிய வந்தது. இப்போ வள்ளலார் எதை தேடி போயிருக்காரு, சித்தர்கள் எதை தேடி போயிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சயின்டிஸ்ட் இப்போ என்ன தேடிட்டு இருக்காங்களோ, ஆங்கில அறிஞர்கள், அறிவியல் அறிஞர்கள், மற்ற பிற அறிவியல் துறையில் இருக்க மேதாவிகள் எதை தேடிக்கிட்டு இருக்காங்களோ அதை வள்ளலார் 200 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. அணுவை ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சாங்க, அணு துகள். வள்ளலார் அணுக்குள்ள ஒளி இருக்குன்னு அப்பயே சொல்லிட்டாரு. நிலம்லேருந்து தயாரிக்கிறதுல இவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியுது, நிலத்தோட பண்புலேருந்து நம்ம இத்தனை பொருட்களை உருவாக்க முடியுது. அப்போ ஆகாயத்தோட பண்புலேருந்து எத்தனை இது உருவாக்க முடியும்? அருட்பெரும் ஜோதின்றாரு. அந்த அருள் நிலையை எந்த அளவுக்கு, அந்த அருளை எந்த அளவுக்கு அவர் உணர்ந்திருக்காரு, இறைவன் கிட்ட சொல்றாரு, இறைவனோட உரையாடுறாரு. அந்த உரையாடலை நம்ம எதிர்பாராதமா நமக்கு அந்த பொக்கிஷம் கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். அந்த உலகம் தோன்றி இப்படி நடந்துட்டு இருக்கு, இத்தனை கோடி அண்ட பிண்டம், இவ்வளவு விஷயம் இருக்கிறதுக்கு எது அடிப்படையா இருக்கோ அதை வள்ளலார் கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் தான் சயின்டிஸ்ட். அப்ப மேதாவின்னு சொல்லிட்டு இருக்கவங்க மேதாவியா இல்ல வள்ளலார் 51 வருஷத்துல எல்லாத்தையும் சாதிச்சிட்டாரு. ஒரு முதியவர் இறக்கிறார் என்றால் ஒரு நூலகம் அழிந்து விட்டது என்று பொருள். சன்மார்க்க பொதுக்கூட்டத்தில் முதல் முறை நான் பேசுகிறேன். எனக்கு அரசியலில் மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு இருந்தது, அறிவியல் துறையிலையும் மிகப்பெரிய ஈடுபாடு இருந்தது. நான் ஜேர்னலிசம் படிச்சிருக்கேன். எம்ஏ ஜேர்னலிசம் முடிச்சுட்டு சென்னையில் நிருபராக பணியாற்றினேன் 2 நிறுவனங்களில், நியூஸ் 7 தமிழ், மாலை முரசு. முதல் முறையில் அரசியலை நம்ம படிக்கும்போது அரசியல் தலைவர்களுக்கு ஒரு பக்குவம், ஒரு பண்பு இருக்கும். அரசியலுக்கு கீழே இருக்கவங்கள விட்டுருங்க, ஒரு தலைவர்களை நம்ம பார்த்து வியக்கிறோம், அவங்கள நம்ம பின்தொடர்றோம் அப்படின்னா அவங்களுக்குரிய ஒரு நற்பண்புகளால் தான் அது இருக்கும். ஆனால் அரசியலோட நெருக்கத்தில் நம்ம போய் பார்க்கும்போது அந்த பண்புகள் இருக்காது. அப்போ இந்த துறை நமக்கு சம்மந்தப்பட்டது கிடையாது. நான் தலைவர்களை பார்த்து பின்தொடர்றேன், இந்த துறைக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு அதை விட்டுட்டேன். அடுத்து விளம்பர நிறுவனத்துக்கு போனேன். அங்கே 30,000 ரூபா சம்பளம். அந்த சம்பளத்தை வாங்கும் போதும் அதே துறையில் இது இருந்தது. அந்த ஓனர் அவ்வளவு தெளிவாக பண்புள்ளவராக இருந்தார். ஆனால் அந்த துறை அந்த மாதிரிப்பட்ட துறையில் இதுவும் நமக்கு செட் ஆகாது. நம்ம படித்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போவோம், கவர்மெண்ட் வேலையில் இருந்தால் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ முடியும், பல்வேறு தலைவர்கள் வாழ்கிற மாதிரி நம்ம வாழ முடியும், உண்மையை தேடி போக முடியும் அப்படின்றாங்க. ஐயா மருத்துவர் வரதராஜன் ஐயா அப்பாவோட நண்பர். கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கும்போது அப்பாவுக்கும் ஐயாவுக்கும் ரொம்ப தொடர்பு. எனக்கு ஒரு உடலில் பாதிப்பு காரணமாக தான் ஐயா கிட்ட பழக்கம் வந்தது. எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்து இங்கிலீஷ் டாக்டர், நிறைய டாக்டர்ஸ்ட்டு போனேன். அவங்க ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும், இதுக்கு மேலே வாழ்க்கை முழுக்க சுடு தண்ணி தான் நீ குடிச்சாகணும், சுடு தண்ணியில் தான் குளிச்சாகணும்ட்டாங்க, இதுக்கு மேலே உனக்கு எதுவுமே கிடையாது, நீ ஆப்ரேஷன் பண்ண வாப்பான்ட்டாங்க. 10th 1.5 மாதம் நான் லீவ் போட்டுட்டேன். அந்தளவுக்கு இருந்ததை ஐயா கிட்ட வந்தேன். முதல்ல ஐயா கிட்ட வரேன். எல்லாம் என் தலையை ஸ்கேன் பண்ணி அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. ஐயாட்ட வந்தோடனே நாடி பிடிச்சி பார்த்தாரு. சின்ன ரூம் தான் உட்காந்துட்டு இருந்தார். நாடி பிடிச்சி பார்த்தோன்னே உன்னோட இடது விதையை அழுத்து அப்படின்னாரு. அழுத்து நான் வலிச்சு அப்படின்னு கத்துனேன். இதான்பா உனக்கு பிரச்சனை, நீங்கள் எங்கே போனாலும் இதை கண்டுபிடிக்க முடியாது, இதுதான் பிரச்சனை. கொட்டத்தலை இருக்கும். எதுக்காக அது பேர் கொட்டத்தலைன்னு வச்சுருக்காங்க? உனக்கு வலி இருக்க இடமும் கொட்டத்தலைக்கும் ஒரே பேர் தான் இருக்குது, அது போட்டுப்பா சரியாக போயிட்டுட்டாரு. அப்புறம் ஒரு லேகியம் கொடுத்தாரு. வெறும் அப்போ அந்த காசுக்கு 400 ரூபாயில் எனக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதே சரி பண்ணிட்டாரு. அப்பயும் மிகப்பெரிய வியப்பு 10வதுலேயே. ஆனால் ஒரு முதிர்ச்சி ஆக நான் ஐயா கிட்ட வந்தேன். நான் கடவுள் மறுப்பு ஆளுன்னா நான் நான்வெஜ் சாப்பிட்ருக்கேன். ஐயா கிட்ட வந்தோடனே ஒரு சன்மார்க்க கூட்டங்களுக்கு ஐயா தான் அழைச்சிட்டு வந்தார். பார்க்க எனக்கு ஒரு உண்மை புரிய வந்தது. இப்போ வள்ளலார் எதை தேடி போயிருக்காரு, சித்தர்கள் எதை தேடி போயிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சயின்டிஸ்ட் இப்போ என்ன தேடிட்டு இருக்காங்களோ, ஆங்கில அறிஞர்கள், அறிவியல் அறிஞர்கள், மற்ற பிற அறிவியல் துறையில் இருக்க மேதாவிகள் எதை தேடிக்கிட்டு இருக்காங்களோ அதை வள்ளலார் 200 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு கிட்டத்தட்ட. இப்போ அணுவை ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சாங்க, அணு துகள். வள்ளலார் அணுக்குள்ள ஒளி இருக்குன்னு அப்பயே சொல்லிட்டாரு. இப்போ அணுவோட ஒளி தான்
சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா, நம்ம மெமரி கார்டு தயாரிக்கிறோம், அது மண் தத்துவத்திலேருந்து தயாரிக்கிறோம். இப்போ வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, மண் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், 5வது தனிமம், அதாவது 5வது பூதம் தான் ஆகாயம். அதை நம்ம நிலம்லேருந்து தயாரிக்கிறதுல இவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியுது. நிலத்தோட பண்புலேருந்து நம்ம இத்தனை பொருட்களை உருவாக்க முடியுது. அப்போ ஆகாயத்தோட பண்புலேருந்து எத்தனை இது உருவாக்க முடியும்? இப்போ நிலத்துக்கு அடுத்த பண்பு நீர். நிலத்தை விட நீர் சூக்குமமானது. நீரை விட காற்று அதை விட நெருப்பு அதை விட சூக்குமமானது. நெருப்பை விட ஆகாயம் காற்றும் சூக்குமமானது. அப்ப அதோட வரிசைப்படி கூட நம்ம சித்தர்களும் வள்ளல் பெருமானும் அந்த வரிசையை எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்க. அருட்பெரும் ஜோதின்றது அந்த அருள் நிலைய எந்த அளவுக்கு, அந்த அருளை எந்த அளவுக்கு அவர் உணர்ந்திருக்காரு. அருள்ங்கிறத சும்மா எல்லா சித்தர்கள் மாதிரியும் இல்லை மற்ற கடவுள்கள் மாதிரியும் அவர் மதத்தை பரப்ப வரல. எந்த ஒரு மதத்தையும் தன்னோட கொள்கைகளையும் சொல்ல வரல. யாரையும் திருத்தவும் வரல. அவர் வராரு, ஒரு நிலை அடைகிறாரு, அந்த நிலையை இறைவன் கிட்ட சொல்றாரு, இறைவனோட உரையாடுறாரு. அந்த உரையாடலை நம்ம எதிர்பாராத விதமா நமக்கு அந்த பொக்கிஷம் கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். அது ஒரு நிகழ்வு. வள்ளலார் தோன்றிருக்காரு, தோன்றி வள்ளலார் இறைவனோட, அதாவது இறைவன்னா சோர்ஸ், இது எல்லாத்துக்கும் எது அடிப்படை, எந்த பொருள்னு சொல்ல முடியாது, எந்த விஷயம் இந்த உலகம் தோன்றி இப்படி நடந்துட்டு இருக்கு, இத்தனை கோடி அண்ட பிண்டம் இவ்வளவு விஷயம் இருக்கிறதுக்கு எது அடிப்படையா இருக்கோ அதை வள்ளலார் கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் தான் சயின்டிஸ்ட். பல்வேறு துறை. இப்போ எனக்கு இப்போ எனக்கு வந்து புரியாத, எனக்கு இன்னும் தெரியாத விஷயம் என்னன்னா, வடலூரில் எந்த அளவுக்கு அவர் சயின்டிஃபிக்காக அந்த இதை கட்டியிருக்காரு, சபையை, ஞான சபையை எப்படி கட்டியிருக்காருன்னு எனக்கு தெரியல. அதை குறித்து இனிமேல் நான் படித்து தெரிஞ்சுக்குவேன். அப்போ கட்டடத்துறையிலையும் மேதாவியா இருந்திருக்காரு, கட்டடத்துறையில மேதாவியா இருந்திருக்காரு. பாடல் இலக்கிய துறையில எவ்வளவு கையார்ந்து தேர்ந்து பாட்டு எழுதியிருக்காரு. ஒருத்தர் 51 வருஷம் தான் இந்த உலகத்துல வாழ்ந்தாரு. இத்தனை துறைகள்ல எப்படி மேதாவியா இருக்க முடியுது? அப்ப மேதாவின்னு சொல்லிட்டு இருக்கவங்க மேதாவியா இல்ல வள்ளலார் 51 வருஷத்துல எல்லாத்தையும் சாதிச்சுட்டாரு. திருமூலர் வந்து 3000 வருடங்கள் வாழ்ந்திருக்காரு. அந்த வரிசையில வந்தவர் தான் நான் சொல்லிட்டாரு வள்ளலார். அந்த 3000 வருஷத்தோட அனுபவங்களும் ஐயா சொன்னார். இப்பதான் வினைப்பதிவுகள். அப்ப இத்தனாயிரம் கோடி வருஷங்கள் வாழ்ந்த உயிரினங்கள் மற்றும் ஆன்மாவோட அந்த வினைப்பதிவுகள், அவர் பிறக்கும் போதே அந்த வினைப்பதிவுகளோட பிறந்திருக்காரு. அத்தனை வினைப்பதிவுகள். இப்ப வயசான ஒருத்தங்க, ஜப்பான்ல ஒரு பழமொழி இருக்கு, ஒரு முதியவர் இறக்கிறார் என்றால் ஒரு நூலகம் அழிந்து விட்டது என்று பொருள். அப்ப ஒரு முதியவர் இல்லை, இந்த உலகத்தில் இருக்க எல்லா அனுபவங்களையும், முதியவர்கிட்ட இருக்கிறது என்னது? அனுபவம் தான், அவர் வாழ்க்கை அனுபவங்கள். அப்போ ஒட்டுமொத்த அனுபவங்களோட வினைப்பதிவுகளையும் பெற்றவர் தான் வள்ளலார். அதையும் தாண்டி அவரோட அந்த விடாப்புடியான ஒழுக்கத்தோடையும் விடாமுயற்சியோடையும் அவர் எது இந்த உலகத்துக்கானது, இந்த உலகம், இந்த சூக்கமா சரீரம், அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விஷயங்களுக்கான அடிப்படை காரணமானது எதுன்னு அவர் கண்டுபிடிச்சாரு. அந்த காரணமாகவே அவர் மாறிட்டாரு. இதெல்லாமே இந்த சன்மார்க்கம், பெரம்பலூரில் சன்மார்க்க சங்கம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் எங்கெங்கேயோ தேடிட்டு இருந்தேன், யூடியூப்பில் பார்த்தேன், இல்லை இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன், எப்படியோ போனேன். ஆனால் நம்ம சன்மார்க்க சங்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ தெளிவு எனக்கு வந்தது. அதுவும் ஐயாவால் மட்டும்தான். ஐயா எந்த ஒரு சுயநலமும் இல்லாத ஆள். பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடுவாரு, நீ எனக்கு செட் ஆகலையே ஒதுக்கி வச்சிருவாரு. அவரோட பண்புகளை, எப்படி ஒரு அரசியல் தலைவருக்கு இருக்க பண்புகளை பார்த்து நான் அரசியலுக்குள்ளே போனணும், ஐயாவோட பண்புகளை பார்த்து மட்டும்தான் நான் சன்மார்க்கத்துக்கு வந்தேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த பெரம்பலூர் சன்மார்க்க சங்கத்துக்கு நன்றி. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி.